வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் வேலைகள் சம்பந்தமான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இதில் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு வேலைகளும் நாங்கள் அதில் சம்பாதித்ததுக்கு அப்புறமும் தான் உங்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் இதில் அந்த வேலையில் சேர்றதுக்கு முன்னக்கூட்டி அந்த எங்களோட டெலிகிராம் சேனலை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அதில் ஜாயின் பண்ணி அந்த வேலை இப்போவும் ரன் ஆகிட்டுருக்கா, அந்த கம்பெனி எப்படி இருக்குது, அதோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோக்கள் தொடர்ந்து வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை, பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்குள்ள வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் டு see before joining in ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் வேலையில் சேர்றதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சரிபார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம் வாங்க. லிக்டிமைசி அண்ட் ரிவ்யூ. லிக்டிமைசி அண்ட் ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமான தன்மை அப்படிங்கிறது தான் லிக்டிமைசி அப்படின்னு சொல்லுவோம். ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனியோட இப்போ ஒரு பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் அந்த பொருளோட ரிவ்யூ பார்ப்போம் நம்ம இல்லையா. அந்த ரேட்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதில் என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் ஆன்லைனில் ஒரு பொருளையே நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஒரு பொருளுக்கே நம்ம இவ்வளவு தூரம் தேடும் போது நாம் அதில் சம்பாதிக்க போகிறோம், நம்ம தொகையை அதில் முதலீடு செய்ய போகிறோம். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் தேடி தேடி ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மொதல் பாயிண்ட் தான் இந்த லெக்டிமைசி அண்ட் ரிவ்யூ. அதாவது அந்த தளத்தில் உள்ள மதிப்புகள், அதாவது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆன்லைன் வேலை நடத்தணும் அப்படின்னா சட்டப்பூர்வமான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பேன் கார்டு இருக்கணும், எல்லாமே வச்சுருக்கணும். அந்த கம்பெனியில் நம்ம பணத்தை வந்து கண்ணை மூடிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ப்ரூஃப் கண்டிப்பாக சட்டப்பூர்வமானதாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி எந்த பிரச்சனைகளும் வராது. அது மாதிரி அவங்க கம்பெனி மேலே வேறு எந்த மோசடி சம்மந்தமான வழக்குகள் ஏதாவது இருக்கா, புகார் இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் தேடி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். அதாவது நமக்கு கிடைக்கிற பணம் எங்கேருந்து வருது, எப்படி கொடுக்குறாங்க அவங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்து சம்பாதிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம வந்து அந்த இதில் ஒரு கொடுக்குற கேப்சாவை அடித்து சம்பாதிக்கிறோமா, இல்லை அவங்க ஆர்ஓஐ சிஸ்டம் மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, எப்படி ரிசர்வ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்ஓஐனா ரிசர்வ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுறது. ஓகேங்களா? கூட வர்றது, எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு பேர் தான் ஆர்ஓஐ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வருதா, இப்படி நம்மளோட பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்குது, அந்த பேமெண்ட் வந்து எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சரியான நேரத்தில் வருதா அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ். இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, 15%, 20%, 30%, அது வந்து ஏன் பிடிக்கிறாங்க, எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இதுலேயுமே, எல்லா ஆன்லைன் ஜாப்லேயுமே போட்டிருப்பாங்க 15% டிடக்ஷன், இவ்வளோ. இது வந்து இந்த 5% வந்து இதுக்காக பிடிக்கிறோம், இந்த 5% வந்து அட்மின் சார்ஜஸ்க்காக பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல்லாக தெளிவான விளக்கங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்ததாக வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல். நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறோம், அந்த அமௌண்ட் வந்து எப்படி வருது. ஓகேங்களா? அந்த நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து நம்பகத்தன்மையானதா, அது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்மா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம ஒவ்வொரு டைமும். ஏன்னா சில குளறுபடிகள், சில பிளாட்ஃபார்ம் வந்து போலியாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறது, அப்ரூவ்டு இல்லாததெல்லாம் நிறைய இருக்கும். அதையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்னா
உங்களோட உரிமைகள் கடமைகளை புரிஞ்சு அதோட அதாவது விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு கம்பெனிக்குன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சிலது வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வடிவில் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி வந்து ஆன்லைன் ஜாப்புக்கு பிடிஎஃப் வடிவில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட இதில் இது எல்லாத்தையுமே நாம் வந்து சரிபார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ₹1 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அமௌண்ட்டை எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்கான உழைப்பை நம்ம போட்டு தான் ஆகணும். அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரிசர்வ்ஸ். அதாவது நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளோ வந்து வாடிக்கையாளர்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ விதமாக சப்போர்ட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. கஸ்டமர் ரிவ்யூஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களோட இந்த மாதிரி நல்ல கம்பெனி, நல்ல விதமாக சேலரி கொடுத்துட்ருக்குறாங்க, நல்லா ஒர்க் பண்ணால் நல்ல கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்ப எடுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கஸ்டமர் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லி சில விஷயங்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னா இந்த ஒரு பாதுகாப்பான நெறிமுறையில் தான் இந்த தளம் வந்து செயல்படுதா, அந்த இதை வந்து வெப்சைட் வந்து பாதுகாப்பாக இருக்கா. ஏன்னா சில வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஃபோன்லேயே வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான அலர்ட் மெசேஜ் இப்போ உள்ள நார்மல் மொபைல் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மேலே வந்து ஒரு ரெட் கலர் மார்க் வந்து சில இதில் காட்டும். அது மாதிரி அன்செக்யூர்டாக உள்ளதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அது செக்யூரிட்டியான வெப்சைட்டாங்கிறத பார்த்துட்டு நம்ம வேலை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸ் அவைலபிலிட்டி, இதுக்குள்ள வந்து நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கிறதுக்கான போதுமான வேலை இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. நீங்கள் அதாவது குறைஞ்ச முதலீடுன்னு நினச்சி நம்ம ஜாயின் பண்ணுவோம். நம்ம ₹500 போட்டால் ₹800 எடுக்கலான்ட்டு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக கொண்டு வருவாங்க. நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்தோடனே அவங்களால அந்த மணியை வந்து அவங்க சொன்ன அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியாமல் போகும். அதுக்கு ஏற்றமான வேலைகள் அவங்களுக்கு இருக்காது. அப்படிங்கும் போது அந்த தளத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு கம்பெனியால் முடியாமல் போயிடும். அப்படிங்கும் போது முன்னாடி ஜாயின் பண்ணவங்க லாபம் பெற்றுருவாங்க, அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நஷ்டம்தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்ம போக போகிற இடத்துல உள்ள வேலை எப்படி இருக்குது, அந்த வேலை தொடர்ந்து வருமா, நம்மளுக்கு அதுலேருந்து காசும் வருமா அப்படிங்கிறத நாம் தான் சரி பார்த்துக்கணும். விட்ராயல் லிமிட்ஸ், இவங்க நம்மளுக்கு கொடுக்க போகிற பணம் குறைஞ்சளவு விட்ராயல் வந்து எவ்வளோ வச்சுருக்குறாங்க, அப்புறம் வந்து அதில் வந்து டிலே ஆகுதா. இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் வந்து நம்ம இன்றைக்கி விட்ரா கொடுக்குறோம் அப்படின்னா உடனே விட்ரா ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கல் விட்ராயல் வச்சுருக்குறாங்களா, இல்லை இன்றைக்கி கொடுத்து 1 வீக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தடில் வச்சுருக்காங்களா, இல்லை 48 ஹவர்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு செய்யணும். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஃபீட்பேக். மற்ற இதில் வேலை செஞ்ச மற்றவங்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ஷேர் சேட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அந்த வெப்சைட்டில் இந்த கம்பெனியை பற்றின என்னென்ன ஃபீட்பேக் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் பண்ணவங்க என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நாம் தேடி எடுத்து போய் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்பகமானதாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட தொடர்ந்து பயணிங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுக்க மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற
வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ்க்கு கீழே என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். என்னோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.